Taste the Daily. தீய சக்தி திமுகவின் மக்கள் விரோத அரசை அகற்றுவதற்காக அதிமுக பலமான கூட்டணி அமைத்துள்ளது எனவும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பிரம்மாண்ட கழக கொடி ஏற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கனவு பகல் கனவு. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே குவிந்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் நிர்வாகியும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடைவெளியில் என்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். அதில் கூட ஸ்டாலின் பேசுகிறார், சட்டமன்றத்தில் பேசுறார். ஐயோ, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே? நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன கவலை? நான் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது. மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் கண்ட கட்சி. அண்ணா திமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. திரு கருணாநிதினாலே முடியல, அண்ணா திமுகவை வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ உயிர் செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். அண்ணா திமுகவை உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும். சில துரோகிகள் எட்டப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள். மக்களால் மக்களுடைய ஆதரவால் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியை தொடர வைத்தோம். அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சிட்டு வெளியில போன. அண்ணா திமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க? கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி.
மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஒருத்தர் குறித்தின்படியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இல்லையே, அத்தனையும் பொய். உங்களுடைய ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் குறைச்சிட்டாங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க. கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா?